அப்படின்னா எங்கும் ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த ஒரு மூலிகை, இந்த ஒரு இலை போதுங்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய. வாதம் இருந்தாலே மூட்டுக்கள்ல தான் அதிகமா வலி இருக்கும். சிலருக்கு வாத நீர் சேர்ந்திருக்குங்க உடல்ல. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமா இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கால்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வீங்கி போயிருக்கும். கால் மூட்டு பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய சைஸை விட நல்லா வீங்கி போயிட்டு நீர் கோத்த மாதிரி கீழே ஆங்கிள் ஜாயிண்ட்னு சொல்றோம். அதுலயே படாதீங்க. இந்த ஒரு இலை நமக்கு போதும். ஸோ இதை நல்லா அரைச்சு நீங்க ஆல்ரெடி இட்லி தோசை மாவு வச்சிருந்தீங்கன்னா அதுலயே மிக்ஸ் பண்ணி நம்ம தோசையா எடுத்துக்கலாம். இல்ல தனியா நீங்க அடை மாவு அரைக்கிறீங்கன்னா அதனோட நம்ம என்னென்ன அந்த பருப்புகள்லாம் சேர்த்துருப்போம் இல்லைங்களா, அதனோட இந்த இலையும் சேர்த்து அரைத்து அடையாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வலி இருக்கிறது நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். இடுப்பு பகுதியில் அதிகமான வலி இருக்கிறத பார்க்குறோம். கை கால் தூக்க முடியல, முழங்கால் பகுதியில் அதிகமான வலி, வீக்கம் இருக்கு, cervical spondylosis இருக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகளில் நிறைய சித்த மருத்துவ விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு மூலிகை, இந்த ஒரு இலை போதுங்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. முக்கியமாக வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அதனால இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். என்ன இலை, என்ன மூலிகை அது? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனோட பலன்கள் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு சரியாக தெரியல. ஸோ வீட்டில் இருக்க ஒரு சிலருக்கு இந்த இலையோட பலன்கள் தெரிஞ்சு அடிக்கடி இதை நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம். அதுதான் முடக்கருத்தான். முடக்கருத்தான் பற்றி ஆமாம் தெரியுமே, இது நம்ம அரைச்சி தோசையாக சாப்பிடுவோம், இல்லை இது சூப் வச்சு சாப்பிடுவோமே, பொடியாக கூட நிறைய கிடைக்குது இல்லை அப்படின்னு சொல்வீங்க. ஆமாங்க, வாதத்தை, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாதத்தை முற்றிலுமாக குறைப்பதற்கு, வாத நோய் இருந்தால் அதனுடைய வலியும் வேதனையும் சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாதத்தை முற்றிலுமாக குறைக்க என்ன செய்யலாம்னா, இந்த முடக்கருத்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வாத நோயை முற்றிலும் அழிப்பதற்கு இது சிறந்த ஒரு மூலிகையாக இருக்குங்க. வாதம் இருந்தாலே மூட்டுக்கள்ல தான் அதிகமாக வலி இருக்கும். சிலருக்கு வாத நீர் சேர்ந்துருக்குங்க உடல்ல. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கால்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வீங்கி போயிருக்கும். கால் மூட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய சைஸை விட நல்லா வீங்கி போயிட்டு நீர் கோத்த மாதிரி கீழே ஆங்கிள் ஜாயிண்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கேயுமே கணுக்கால் பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா வீக்கம் இருக்கும். அதாவது கொலுசு போடுற இடத்துல சுற்றி வீக்கம் நடக்கவே முடியலங்க, உட்கார்ந்து எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லுவீங்க. தீராத மூட்டு வலி, வாத நீர் சேர்ந்து உடல் முழுவதுமே வீங்கியது மாதிரி தெரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் நம்ம வாதத்தை குறைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம செய்யணும்? வாதம் குறைக்க நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த முடக்கருத்தான் பெஸ்ட்டு சாய்ஸ். அதுவும் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் இருக்குது பாருங்கள். காலையில் எந்திரிச்சோன்னே அழுதுகிட்டே எந்திரிப்பாங்க. ஐயோ என்னால் விரல்களை மடக்கி திறக்க முடியலையே, இந்த ஃபிங்கர் ஜாயின்ஸ்லாம் ரொம்ப வலியாக இருக்குது, காலை தரையில் வச்சு நடக்க முடியல, இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த வாதத்தை குறைப்பதற்கு, வாதம் நம்ம உடலை விட்டு இறங்கணும்னா ஒரே சாய்ஸ், பெஸ்ட்டாக டக்குன்னு நமக்கு ஒரு பெயின் ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த முடக்கருத்தான் இலைகள் தான். இதை என்னங்க பயன்படுத்தலாம்? இது நல்லா கொடி மாதிரி இருக்கும். இந்த இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி, இந்த பேஸ்ட் மாதிரி அரைக்கும் போதே உங்களுக்கே தெரியும், அதில் கொஞ்சம் கம் மாதிரி வரும். இந்த ஆலோவேரா கற்றாழை அரைக்கும் போது ஒரு ஜெல் மாதிரி வருது பார்த்தீங்களா, பிசு பிசுப்பா, அதே மாதிரி முடக்கருத்தான்லேயும் வரும். ஸோ அதுதான் நமக்கு கொலாஜனை மீட்டு கொடுக்கக்கூடியது. மூட்டில் இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏசிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏசிஎல் ஆன்டீரியர் குரூஷியல் லிகமெண்ட், இது ரொம்ப முக்கியமானது. இந்த லிகமெண்ட் எல்லாமே நல்லா ஜாயிண்ட் ஆகிறதுக்கும், நிறைய பேருக்கு லிகமெண்ட் டேர் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களாம் ரொம்ப அவதிப்படுறீங்க இல்லையா. ஸோ அத்லெட்ஸ்லாம் ரொம்ப வலி இருக்கும், மசில் கிராம்ப்ஸ் அதிகமாக வருது, முக்கியமாக வெரிகோஸ் வெயின். சரிங்களா, கவலையே படாதீங்க, இந்த ஒரு இலை நமக்கு போதும். ஸோ இதை நல்லா அரைச்சி நீங்கள் ஆல்ரெடி இட்லி தோசை மாவு வச்சுருந்தீங்கன்னா அதுலேயே மிக்ஸ் பண்ணி நம்ம தோசையாக எடுத்துக்கலாம். இல்லை தனியாக நீங்கள் அடை மாவு அரைக்கிறீங்கன்னா
அதனோட நம்ம என்னென்ன அந்த பருப்புகள்லாம் சேர்த்துருப்போம் இல்லைங்களா, அதனோட இந்த இலையும் சேர்த்து அரைத்து அடையாக நம்ம எடுத்துட்டு வரலாம். சூப் மாதிரி குடிக்கலாம். சூப்னா இந்த இலைகளை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு அது கூட நம்ம மிளகு, சீரகம், பூண்டு எல்லாமே சேர்த்து சூப்பா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ சூப்பா நீங்க எடுக்க எடுக்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாத நீர் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். முக்கியமா இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு இந்த முடக்கத்தான் இலைகளை என்ன பண்ணலாம், பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதனோட தக்காளி இருக்கு பார்த்தீங்களா, காயா நீங்க எடுத்துக்கணும். தக்காளி, காய். ஸோ இதையும் அரைச்சி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதனோட மஞ்சள் பொடி சேர்த்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரிகோஸ் வெயின் நல்லாவே நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கால்களில் நரம்பு சுருட்டல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஆக்சுவலி அது வெயின்ஸு. ஸோ வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது வெயின்ஸ் கொஞ்சம் பல்ஜியாக இருக்கும். அந்த இடத்துல பேஸ்ட் மாதிரி இதை அப்ளை பண்ணிக்கோங்க. கால்களில் எங்கெல்லாம் நமக்கு வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நார்மலாக ஒரு சிலருக்கு இந்த ஸ்பைடர் வெயின்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்பைடர் வெயின்ஸ் தான் இருக்கும். அது ஒன்றும் இல்லைன்னு நம்ம விட்டுருவோம். அப்போவே இதை இந்த முடக்கர்த்தானையும் தக்காளி காய் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் அரைச்சி நீங்கள் போட்டுக்கிட்டே வரலாம். அதே மாதிரி டிஸ்க் பல்ஜ் நிறைய பேருக்கு செர்விக்கல் டிஸ்க் பல்ஜ் இருக்கும், லம்பார் டிஸ்க் பல்ஜ் இருக்கும். இதனால் ஷோல்டர் ஜாயிண்ட், அதாவது கையை தூக்க முடியலங்க அப்படின்னு சொல்வீங்க, அந்த மாதிரி வலி இருக்கிறது நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். இடுப்பு பகுதியில் அதிகமான வலி இருக்கிறத பார்க்குறோம். கை கால் தூக்க முடியல, முழங்கால் பகுதியில் அதிகமான வலி, வீக்கம் இருக்குது, செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கனாலும் இந்த முடக்கத்தான் நம்ம உணவில் தினம்தோறுமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமாக மலச்சிக்கல் இருந்தாலும் அதை போக்கக்கூடியது. பைல்ஸ், ஃபிஸ்டுலா இருந்தாலும் நல்ல ஒரு வாதத்தை போக்கி குளிர்ந்த தன்மை, ஏன்னா வாதம் இருந்தாவே உடலில் வறட்சித்தன்மை அதிகமாகிடும். அப்போது பெருங்குடல் பகுதியும் லார்ஜ் இன்டெஸ்டைன்லையும் ஒரு வறட்சித்தன்மை ஏற்பட்டு மோஷன் சரியாக போகாமல் இருந்துருது இல்லையா. அந்த ட்ரை ஸ்டூல்ஸ் இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு இந்த முடக்கத்தான் இலைகள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக நமக்கு பயன்படுதுங்க. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதனோட இந்த ஆயில், அதாவது தைலம், முடக்கத்தான் தைலம் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு பதிவிலையும் வீட்டில் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்கிற மருத்துவ குறிப்புகள் எல்லாமே நிறைய பேர் செஞ்சு எனக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறீங்க, மேடம் இது நாங்கள் செஞ்சுருக்கோம், நல்லா இருக்குது, அது யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்ல ரிசல்ட் தெரியுது அப்படின்னு நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்குறீங்க. ஹாப்பியாக இருக்குது. இந்த முடக்கத்தான் தைலமும் ஈஸியாக நீங்கள் வந்து செய்யக்கூடியது, ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். அப்போது இதுக்கு எப்படிங்க இது செய்யலான்னா, முடக்கத்தான் இலையை தேவையான அளவு எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இதனோட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 10லேருந்து 20 கிராம் அளவுக்கு மிளகு, இதையுமே நைட்டு பாலில் ஊற வச்சு எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ முடக்கத்தான், மிளகு இது ரெண்டுமே எடுத்துக்கோங்க. இதை நல்லெண்ணெயில் காய்ச்சி, இது வந்து தோராயமான ஒரு அளவு தான். இப்போ முடக்கத்தான் இலைகள் வந்து நமக்கு ஒரு சின்ன உருண்டை அளவு இருந்துச்சுன்னா, மிளகும் அதில் வந்து ஒரு 10-20 கிராம் சேர்த்து அரைச்சி 200 ml நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி, தைலமாக காய்ச்சி, நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. லேசான சூடு இருக்கும்போதே கொஞ்சம் மஞ்சள் பொடி அதில் போட்டுருங்க. இந்த எண்ணெய் மூட்டு வலி, வெரிகோஸ் வெயின் இதுக்கு எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நம்ம முடக்கத்தான் இலைகளை சூப்பாகவோ பொடியாகவோ நம்ம பயன்படுத்துவதும் இன்னும் சிறப்பு. ஸோ இந்த ஒற்றை மூலிகை எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.